உருப்படியான அப்பனா இருந்திருந்தேனா இந்நேரம் இவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? ஐயோ, எந்த பொய்யும் சொல்லாம இவளை இன்னும் ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துக்கலாம்ல. நமக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் பாக்கியம். நேரம் எல்லாம் நல்லவையா இருக்கு. உனக்கு தான் வாய் சரியில்லை. மாப்பிளையோட அப்பா அந்த பேச்சு பேசுறாரு. நேர்மை நியாயம்னு பக்கம் பக்கமா வசனம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆம்பளையா லட்சணமா ஏதாவது பேசுவேன்னு பார்த்தா தோஷம் அது இதுன்னு உளறி வைக்கிறேன். அது இல்ல பாக்கியம், எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்திட்டு வந்திருக்கிறையா? அது பாக்கியம் பதட்டத்துல வாய் தவறி ஏதோ உளறிட்டேன் நானு. தவறுதெல்லாம் நீ உளறிட்ட. இப்ப எல்லாரும் வீட்டை விட்டு இவ்வளவு வெளியில விரட்டிட்டாங்களே, இப்ப என்ன பண்ண போறோம்? நீ கொஞ்சம் கவனமா இருந்திருந்தேனா இப்படி எல்லாம் பிரச்சனை வந்திருக்காதுல்ல. அவ்வளவுதான்மா, இனிமே என்னால அந்த வீட்டுக்கு போக முடியாதுல்ல. இனி என் புருஷனோட திரும்ப சேர்ந்து வாழ முடியாதுல்ல. அப்படி எல்லாம் இல்ல மயிலு, ஏதாச்சும் பண்ணலாம். அவ்வளவுதான்ல, வாழ்க்கையே போச்சுமா. வீட்டுக்கு வீட்டை விட்டு வெளியே போலாம். வா மயிலு, வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போறேன். எங்கம்மா போற? நம்ம வீடு அந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் போற. அம்மாடி, நான் ஏன் வீட்டுக்கு போறேன்? அவங்க கல் நெஞ்சுக்காரங்க மயிலு, புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. இல்லம்மா, புரிஞ்சுப்பாங்க, ஏத்துப்பாங்க. வாமா முதல்ல நம்ம வீட்டுக்கு போலாம் மயிலு.